அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். யூனிட் 3க்குள்ளாடி ரெண்டு பாகங்களா டிஆர்பி சிலபஸ் நமக்கு பிரிஞ்சிருக்குது. ஒன்று யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்று 2 டீடைல்டு அண்ட் நான் டீடைல்டு பிளேஸ். அந்த யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஷேக்ஸ்பியரியன் கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ், quartos and folios, Shakespearean women characters, comedies, tragedies, histories, romances, and problem plays. That means different categories of Shakespearean plays பிரிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் பத்தி படிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குதா? இந்த சாப்டர்ஸ் படிக்கிறதுக்கு டிஆர்பி ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா எந்த விதமான ரெஃபரன்ஸும் அவங்க கொடுக்கல. இப்போ எதுல இருந்து படிக்கலாம்? எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்தந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நீங்க இதை படிச்சுக்கணும். ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிசிசம்னு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரை நீங்க எலிசபெத்தன் தியேட்டர்னு எடுத்துக்கலாம், ரினைசன்ஸ் தியேட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ஆரிஜின் ஆஃப் டிராமாக்குள்ளேயும் இந்த கண்டென்ட் இருக்கும், தியேட்டர் அப்படிங்கிற கண்டென்ட். இதுல எதுல இருந்து வேணாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எடுத்து கேள்வியா கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வகுப்புல கிட்டத்தட்ட 3 புத்தகங்கள், 3 லைப்ரரி சோர்ஸ் டெக்ஸ்டையும் நெட் சோர்சஸையும் சேர்த்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ்ல கிடைச்ச கண்டென்ட் எல்லாத்தையும் உங்க கையில கொடுக்குறேன். இன்னும் அதுல இருந்து நமக்கு புக்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதை ரீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து வைப்பாங்க. சரியா? ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய சோர்ஸ் எந்த டீச்சர் கொடுத்தாலும் அதை நம்பி படியுங்க. இதை தள்ளிட்டு இன்னும் சோர்சஸ்க்காக ஓட வேண்டாம். முதல்ல கிடைச்ச சோர்சஸை நல்லபடியா படிச்சு முடிங்க. இஃப் யூ ஹாவ் எனஃப் டைம், ஓகே, உங்களுக்கு அதிகமான டைம் இருக்குது, இன்னும் என்கிட்ட 2-3 மெட்டீரியல் இருக்குது, அதுக்கப்புறம் அதை படிச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனை படிச்சு முடிச்சிருவோம். ஸோ வி கெட் இன் டு த கிளாஸ். ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ். நீங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தியேட்டரா இதை ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். ஒரு காமனான தியேட்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதோ இல்லை இந்திய சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து ஒரு தியேட்டர் எப்படி முதல்ல தொடங்கி இருக்கலாம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உலகம் முழுமைக்கும் இது காமனான ஒரு விஷயங்களா நம்ம பார்த்துக்கலாங்க. சரி, இது வந்து நான் அந்த சாட் ஜிபிடியினுடைய யூசேஜ் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் இந்த வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2 or 3 டேஸ் நமக்கு மொத்தம் இந்த ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்றதுக்கே நமக்கு ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் வந்து இப்படி கொடுத்தாதான் மட்டும் நமக்கு எளிமையா போய் ரீச் பண்ண முடியுது. தட்ஸ் வை. ஸோ இது வந்து ஷேக்ஸ்பியரியன் ஒரு பிளே நடக்குது. ஷேக்ஸ்பியர் வந்து இதுல ஆக்ட் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் கீழே நிக்கிறாங்க. இப்படிதான் இருக்கும் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர், இப்படித்தான் இருக்கும். இது அதனுடைய ஸ்ட்ரக்சர் தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். கேலரிஸ்ன்னு சொல்லுவோம் இது, இல்லைங்களா? கேலரிஸ், இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இதுல அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும், மேல கொடி பறக்குது. ஒவ்வொரு காமெடினா ஒரு கொடி பறக்க விட்டுருப்பாங்க, ட்ராஜடினா ஒரு கொடி பறக்க விட்டுருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாவப்பட்ட ஜனங்கள், இவங்களை வந்து கிரவுண்ட்லிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்லிங்ஸ். சரியா? இவங்க இங்க இருந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சமா கம்மியா காசு கொடுத்தா போதும். இந்த தர டிக்கெட் நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, நம்ம தியேட்டர்ஸ்ல அந்த மாதிரி சரி, இவங்க இதை பத்தின இன்னும் கூடுதல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உள்ள போய் நம்ம டீகோட் பண்ண போறோம். சரிங்களா? ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நோட்ஸ் எடுத்துட்டே வாங்க. சரியா? கண்டிப்பா இதை நோட்ஸ் நீங்க எடுத்தாகணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும். புட் த டைட்டில் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ். எலிசபெத்தன் பிளே ஹவுசஸ் அல்லது ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. ஓகே, இதனுடைய ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்டேஜிங் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த எலிசபெத்தன் அண்ட் ஜக்கோபியன் பீரியட்ஸ், இந்த ரெண்டுலயுமே 2 விதமான தியேட்டர்ஸ் வந்து எவால்வ் ஆகுது. ஒன்னு, மிகப்பெரிய வடிவில் இருக்கக்கூடிய பப்ளிக் பிளே ஹவுசஸ். ஏன்னா அது வந்து கவர்மெண்டோட இது அல்லது கவர்மெண்டோட எய்டட் அது மூலமா கட்டப்படக்கூடியது. இன்னொன்னு சின்னதா இருக்கும், அது வந்து பிரைவேட் பிளே ஹவுசஸா இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தனுக்கு அல்லது எலைட் பீப்புள் மட்டும் விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளே ஹவுஸா இருக்குங்க. சரியா? இப்ப தியேட்டர்ஸ் நம்ம ஊர்லயே இருக்கும். மால்ல ஒரு தியேட்டர் இருக்கும், அது கொஞ்சம் டப்பு உள்ளவன் தான் போக முடியும். நம்ம ஊர்ல லோக்கல்ல இருக்கக்கூடியது எல்லாரும் போக முடியும். ஓகே, அப்படி உள்ளதுதான் இந்த குளோப், ரோஸ், ஃபார்ச்சூன்.
பிரைவேட் பிளே ஹவுஸஸ்க்கு எக்ஸாம்பிள் போட்டா பிளாக் ஃப்ரையர்ஸ், செகண்ட் பிளாக் ஃப்ரையர்ஸ் இதெல்லாம். ஸோ இதுதான் ஃபேமஸ். நமக்கு நீங்க எந்த புத்தகத்துல பார்த்தாலும் இத பத்தின டிஸ்கிரிப்ஷன் நெறைய இருக்குங்க. குளோப், ரோஸ், த ஃபார்ச்சூன். ஓகே. பப்ளிக் பிளே ஹவுஸ். இப்ப நம்ம கொஞ்சம் கூட நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த அதே டிசைன் தாங்க இதுல. ஆனா இத நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு. இது இப்போ ஒரு மியூசியம் மாதிரி இருக்குங்க. இந்த பப்ளிக் பிளே ஹவுஸஸ் இங்கிலாந்துல இப்பவும் இருக்குது. அது இப்ப மியூசியம் மாரி வச்சிருக்காங்க. முதல்ல நான் இதனுடைய அந்த டாப்ல இருந்து வரேங்க. இந்த கூரைய பாருங்க. இந்த கூரை வந்து கான்கிரீட் பண்ணது இல்ல. கீற்றுகள் மூலமாக கட்டப்பட்டிருக்கு. நமக்கு வந்து இந்த தென்னை ஓலை, பனை ஓலை, அதே மாரி அங்க கீற்றுகள் இருக்கும். நார் கீற்றுகள். அந்த கீற்றுகள் மூலமாக பண்ணப்பட்டதாக இருக்கும். இது முக்கியமான ஒரு கன்டென்ட். அதே மாதிரி ம், இது ஒரு ரூமாக இருக்கும். இந்த ரூமுக்குள்ள இருந்து கயர்லாம் கட்டி உள்ள வச்சிருப்பாய்ங்க. இந்த கயர் மூலமாக யாராவது கீழ வந்து இறங்குறதுக்கான ஒரு பொசிஷன் இருக்கும். சரிங்களா? இது ஒண்ணு நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் இந்த கீழ சின்ன ஒரு மைனரான ஒரு ஒரு வித்தியாசமான கலர் தெரியுது பார்த்தீங்களா? இது ஒரு டோர். இந்த டோர்க்கு பேரு ட்ராப் டோர் அப்படின்னு பேரு. இப்ப இது வந்து வானலோகம், ஹெவன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா, இது பாதாளம் அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த ஷேக்ஸ்பியரினுடைய நெறைய பிளேஸ்ல அது வரும். அண்ட் யூனோஸ் ரிவிட்ஸ்னுடைய பிளேஸ்லயும் இது வரும். ஸோ இவங்களுடைய எல்லா பிளேஸுமே இங்க தான் எனாக்ட் பண்ணப்பட்டது. அதனால இந்த செட்டப் மேக்ஸிமம் எல்லா தியேட்டர்ஸ்லயும் இருக்குங்க. இது வந்து அந்த தர டிக்கெட் உட்கார்றதுக்கான இடம். இதுல வந்து ரூஃபே கிடையாது பாருங்க. மழை பெஞ்சா அவங்க எல்லாம் நனைஞ்சுட்டு தான் இருக்கணும். அதே மாரி இது கொஞ்சம் காசு, இது அதிக காசு, இது இன்னும் அதிக காசு. இன்னும் ரொம்ப காசு குடுத்துச்சுன்னா, தனியா இதுல சேம்பர்லாம் வச்சிருப்பாங்களாம். சரியா? தனியா ஒரு சேம்பர் வச்சு இண்டிவிஜுவல் சேம்பர் இந்த பிசினஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்து பார்க்கறதுக்கான இடம். அதே மாரி இந்த இடத்த பாருங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த இடம். இது ஒரு பால்கனி செட்டப் மாரி. அப்ப இந்த பால்கனி செட்டப் வந்து எதுக்கு ரொம்ப சூட்டா இருக்கும்? குறிப்பா ரோமியோ அண்ட் ஜூலியட். ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ அண்ட் ஜூலியட் பார்த்தீங்கன்னா, அந்த பால்கனில இருந்து பால்கனி சீன் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவ மேல நிப்பாங்க. இவரு கீழ நிப்பாரு. இருந்து அந்த லவ் வந்து பரிமாற்றம் நடக்கக்கூடிய சீன். அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்படி நெறைய சீன்ஸ்க்காக அங்கங்க ஒவ்வொரு ஸ்பெஷல் இது வந்து உடை மாற்றும் அறை இருந்தது. இதுக்கு பின்னாடி வந்து உடை மாற்றுறதுக்கான அறை இருக்கும். சரி, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்த்துப்போம். ஸோ இந்த இமேஜ முதல்ல உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கங்க. இதுதான் தியேட்டர். ஓகே. அதாவது 3 பக்கங்கள் இருக்கும் அதுக்கு. இந்த பக்கத்துல இருந்து ஆடியன்ஸ் ஃபுல்லா இருப்பாங்க. இந்த பக்கம், இந்த பக்கம். இப்படி 3 சைட்ஸ கொண்டதாக இருக்கும் தியேட்டர். அண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ம். இது இப்படி பார்த்தாலே தெரியும். இப்படி ஒரு கட்டு, அப்புறம் இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி அடுத்த கட்டு இப்படி சுத்தி போயிட்டு இருக்கு. ஓகே. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் அல்லது பாலிகனலா இருக்கும். இதுதான். இது சர்க்கிள், இது பாலிகனல். ஓகே. அருங்கோண வடிவம்னு சொல்லுவோம்ல. இப்படி ஒரு இது, அப்புறம் ஒரு முட்டு, அப்புறம் இங்கிட்டு ஒரு முட்டு. இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாலிகனல். சில டைம்ல இந்த பாலிகனல் வந்து ஆக்டாகனலாக இருக்கும். ஆக்டாகனல்னா 16 பக்கம் இருக்கும். பெரிய தியேட்டர்ஸ் வந்து இப்படி இப்படி 16 கட் இருக்கும் இதுக்கு. அந்த தியேட்டருக்கு. இப்படி இருக்கும். பெரும்பாலும் அது வந்து ஓப்பன் ஏர் ஆம்பி தியேட்டர்ஸ் ஆக இருக்கும். திறந்த வெளி புல்வெளி கழகம் மாதிரி. ரொம்ப ஓப்பன்ல தான் இருக்கும். மழை பெஞ்சா நெறைய பேர் நனையக்கூடிய வகையில இருக்கும். 2000ல இருந்து 3000 ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய வகையில அந்த தியேட்டருடைய செட்டப் இருக்குங்க. சரியா? ஸ்பெக்டேட்டர்ஸ்ங்கிறது நன் அதர் தேன் த ஆடியன்ஸ். ஓகேங்களா? நாடகம் பார்க்க வரக்கூடிய அந்த மக்கள் தான். ஸோ கிட்டத்தட்ட 3000 பேர் வரைக்கும். இன்னைக்கு கூட அப்படி ஒரு தியேட்டர்ஸ் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப கம்மி. ஆனா அன்னைக்கு இருந்திருக்கு. ஏன்னா, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாரி தான் தியேட்டர்ஸே இருக்கும். ஸோ எல்லா மக்களும் அந்த லண்டனுக்கு வரணும். குறிப்பா வந்து தொடக்க காலகட்டத்தில வந்து சிட்டிக்குள்ள இருந்ததுங்க தியேட்டர். பின்னால அதுல நெறைய நியூசன்ஸ் வந்தது. ஃபயர் வந்தது. பக்கத்து வூட்டுக்காரனுக்கு பயங்கர சல்லியம் ஆச்சுது. வேற விஷயங்கள் எதையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கஷ்டமா போச்சுது. அதனால என்ன பண்ணாய்ங்க, எல்லாம் ஊருக்கு வெளிய கொண்டு வைங்க அப்படின்னு கட்டளை போட்டாங்க. ஸோ எல்லாம் தேம்ஸ் நதிக்கரையில கொண்டு வச்சாங்க. எத? தியேட்டர்ஸ. சரி, தீ புடிச்சாலும் நீ என்ன பண்ணிக்க, ஆத்துலருந்து தண்ணிய வுட்டு அணைச்சுக்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது? தீ புடிச்சுது. சரி. இது ரொம்ப ரொம்ப இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே யுஜிசி நெட்ல வந்து அடிக்கடி கேள்விகளா கேட்கக்கூடிய விஷயங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ அத கரெக்ட்டா நோட்ஸ் மேக்கிங் வந்து கலர் கலர் பென் வச்சு நோட் மேக்கிங் போட்டுட்டே வாங்க. இந்த யார்ட்னா என்னங்க? நம்ம இந்த கிரவுண்ட்லிங்ஸ் உட்காருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த தர டிக்கெட் அதுதான் இது.
நம்ம எல்லாம் அந்த அந்த கேட்டகரியில தான் முன்னாடி காலத்துல இருந்தோம் இல்லைங்களா? நம்ம நம்ம இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய 99% வந்து இதுல தான் இருப்போம். எக்ஸெப்ட் 1, 2 பண்ணையார்கள் தான் வந்து அந்த கொஞ்சம் விலை கூடுன டிக்கெட் வாங்கி மேல போய் உட்கார்ந்துப்பாங்க. ஓகே. ஸோ த சென்ட்ரல் அன்ரூஃப்டு ஸ்டாண்டிங் ஏரியா ஆஃப் சீப்பஸ்ட் செக்ஷன் அதுதான் வந்து யார்ட் அல்லது அதுக்கு பேர் பிட். இது வந்து அரை அண்ணா, கா அண்ணா குடுத்தாச்சுன்னா, தியேட்டருக்குள்ள விடுவாங்க. நம்ம இதுல போய் உட்கார்ந்துக்க வேண்டியது தான். 1 பென்னி. ஒண்ணு அதுல நின்னு பார்க்கணும். இது அதுல கீழயே உட்கார்ந்து பார்த்துக்கணும். அவங்களுடைய பேரு கிரவுண்ட்லிங்ஸ் ஆர் ஸ்டின்கார்ட்ஸ். அவங்களுடைய பேர் என்னது? ஸ்டின்கார்ட்ஸ். அவிங்க இந்த ஸ்டேஜ்க்கு ரொம்ப பக்கத்துல இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வியூ அந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. வியூ வந்து இந்த மேல இருந்து பார்க்கக்கூடியவனுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். இந்த சர்க்கிள்ல இருந்து பார்க்கக்கூடியவனுக்கு தான் நம்ம தியேட்டர்லயும் பால்கனி சீட்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும். சரிங்களா? அப்புறம் அதே மாரி 3 டயர்ஸ் இருக்கும் இதுல. 1, 2, 3. அது வந்து கேலரீஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தக்கனபடி 2 பென்னீஸ் அப்படின்னு இன்கிரீஸ் பண்ணிட்டே போவாங்க. மினிமம் வந்து 2 பென்னீஸ் குடுக்கணும். 1 பென்னி அப்படின்னா 1 பென்னி அப்படின்னா கீழ பிட்ல கிரவுண்ட்லிங்ஸா போய் உட்கார்ந்துக்கணும். 2 பென்னீஸ் அதுக்கு மேல குடுக்க மேல போணும். சரி. இந்த ஒரு ஸ்னாப் வந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கொண்டு உங்கள்ட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க. இந்த டயரிங் ஹவுஸ்ன்னு ஒரு ரூம் இருக்கு பாருங்க. இத கூட கேள்வியா கேட்கலாம். வாட் இஸ் இந்த டயரிங் ஹவுஸ்? அந்த ஆக்டர், ஆக்ட்ரஸஸ் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆக்டர்ஸ் மட்டும் தான். மேல் ஆக்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ரெஸ்டோரேஷன் பீரியட்ல தான் ஃபீமேல் ரைட்டர்ஸ் வந்தாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நம்ம இப்ப படிக்கிற ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்ல நோ ஃபீமேல் ஆக்ட்ரஸ். பெண் நடிகைகளே கிடையாது. ஆண்கள் தான் இருப்பாங்க. இப்ப பெண் கதாபாத்திரங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ரொம்ப யங்கா, அழகா இருக்கக்கூடிய பசங்களுக்கு பெண் வேடத்த போட்டு விட்டுருவாங்க. சரி. இந்த தியேட்டர்னுடைய வேற பார்ட்ஸ் பார்ப்போம். பிட், டயரிங் ஹவுஸ், ஹட்ன்னு ஒண்ணு இருக்குது. கேலரிஸ் இது. அப்புறம் ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ஹெவன். இந்த கடவுள் அது சம்பந்தமான கடவுள் இறங்கி வர்றது அதெல்லாம் இதுல இருந்து தான் நடக்குங்க. சரியா? இது சிம்பிளான ஒரு தியேட்டர்னுடைய என்ன சொல்றது? பாகங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் a large thrust stage இதுதான். ஜட்டட் அவுட் இன்டு த யார்ட். யார்ட்ல வந்து முட்டிட்டு நிக்கிற மாரி இத குடுத்திருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து 3 பக்கத்துல இருந்தும் இத வந்து சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஈஸியா நீங்க எந்த தப்புகளையும் பண்ணிட்டு போயிற முடியாது. இன்னைக்கு இருக்கிற மாரி எதையும் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் அன்னைக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்த கேள்வி இந்த டயரிங் ஹவுஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டது மாரி, பேக் ஆஃப் த ஸ்டேஜ்ல இருக்கும். இப்படியே இதுக்குள்ள போனீங்கன்னா, இந்த ஸ்டேஜினுடைய பின்னாடிக்கு வந்துரலாம். சரியா? அது பேக் ஸ்டேஜ் ஏரியாவாக, டிரெஸ்ஸிங் ரூமாக, ப்ராப்பர்ட்டி எல்லாம் கீப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடமாக, நடிகர்கள் வந்துட்டு மீண்டும் சொல்லக்கூடிய இடமாக இருக்கும். அதுக்கு பேரு டயரிங் ஹவுஸ். அப்புறம் ஹெவன்ஸ். இந்த ஹெவன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது? செலஸ்ட்ரியல் மோட்டிவ்ஸ்க்கு. குறிப்பா வந்து கடவுள் இறங்கி வர்றாரு ஒரு நாடகத்துல அப்படின்னா, அத வந்து மெஷினரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மெஷினரி. கடவுள் இறங்கி வரக்கூடிய அந்த கான்செப்ட்ட. சோ அவரு வந்து அந்த கயற கட்டி அவர இறக்குவாய்ங்க. நமக்கு என்னவோ அவர் கையெல்லாம் வச்சு ஒளியெல்லாம் சூழ்ந்து அப்படியே இறங்குன மாரி ஒரு ஃபீல் ஆகும். எதுலருந்து? இந்த ஹெவனுக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துலருந்து ரோப்ப கட்டி கீழ இறக்கிருவாய்ங்க. ஆ இதோ உங்கள் முன் நான் வந்துள்ளேன். வேண்டிய வரத்த கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த ஏஞ்சல்ஸ் வர்றது, இது எல்லாமே இங்க இருந்து தான் வருங்க. தென் ட்ராப் டோர். நான் சொன்னேன் இந்த இன்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ட்ராப் டோர். ஸ்டேஜ்ல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, இப்படி ஒரு டோர் இருக்கும். அது இந்த தரையோட தரையா இருக்கும். ஏதாவது பிளேக்கு அந்த ட்ராப் டோர் வேணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பானிஷ் ட்ராஜடி போட்டிருப்பாங்கங்க. ஸ்பானிஷ் ட்ராஜடில ஆண்ட்ரியா எங்க போவாரு? பாதாள லோகத்துக்கு. ஹெல்லுல இருந்து தான் அவன் என்ன பண்ணுவான்? ரிவெஞ்ச கூட்டிட்டு வருவான். அப்போ அந்த மாரி சீன்ஸ்க்கு இத பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்குள்ளவே குதிக்கிற மாரி, இல்ல இதுக்குள்ள இருந்து எழும்பி வர்ற மாரி வச்சுப்பாங்க. அதுக்கு பேரு ஹெல் அப்படின்னு அழைக்கப்படுது. கோஸ்ட், டெவிலு சில டிராமாட்டிக் சீன்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அதே மாரி பால்கனி சீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பால்கனி இந்த இதுல இருக்கும். இதுதான் அந்த ஹெவனுக்கு பக்கத்திலேயே இருக்கும். இப்படி இருக்கும். சரிங்களா? an ஆக்டிங் ஸ்பேஸ் அபோவ் மெயின் ஸ்டேஜ் கொஞ்சம் கூட டைனிங் ஹவுஸ்க்கு அபோவ்ல இருக்கும். பால்கனி சீன்ஸ் குறிப்பா ரோமியோ அண்ட் ஜூலியட், அப்புறம் பேட்டில்மென்ட்ஸ், விண்டோஸ், ஷிப் மாஸ்ட் இந்த கப்பல்ல நடக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி சீன்ஸ கிரியேட் பண்றதுக்கும் இந்த பால்கனிய பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப அப்படியே என்ன வரும்? இது பப்ளிக் பிளே ஹவுஸஸ்னுடைய செட்டிங்ஸா பார்த்தோம். ஸ்ட்ரக்சர். பிரைவேட் பிளே ஹவுஸ் பொறுத்தவரைக்கும் இதுல இருந்து குட்டியூண்டு இருக்கும். ஏன்னா, அது குறிப்பிட்ட எலைட் பீப்பிளுக்காக பண்ணப்படக்கூடியது. அண்ட் இதுக்கு கவர் இருக்குங்க.
குறிப்பா அந்த கவர் இல்ல அப்படிங்கிறது ஏன் பிரச்சனைன்னா, மழை இல்லங்க. வின்டர் சமயங்கள்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த யார்டு, பிட்டு இந்தந்த மக்கள் எல்லாருமே சஃபர் ஆவாங்க. வின்டர் டைம்ல பிளேயே நடக்காது இங்கிலாந்துல. ஓகே. ஆனா இது பிரைவேட் பிளே ஹவுசஸ்ல வந்து மொத்தமா என்னது கவர்டு எல்லா இடமும் கவர் ஆகிடுச்சுது. இன்டோர் ஸ்பேசஸ் தான் அது. ஓகே. ரொம்ப சின்னதா இருக்கும். அரிஸ்டோகிராட்டிக் ஆடியன்ஸ் அவங்க தான் ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ வந்து அங்க ரசிக்கிறதுக்காக வர்றாங்க. அல்லது யுனிவர்சிட்டிஸ்னுடைய பிளேஸ ரசிக்க வர்றாங்க. காமன் மேனால இந்த பிரைவேட் பிளே ஹவுசஸ்க்குள்ளாடி போக முடியாது. நம்ம முதல்ல பார்த்தோம் பிளாக் ஃப்ரையர்ஸ், செகண்ட் பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பிரைவேட் பிளே ஹவுசஸா இருந்தது. அப்புறம் இதனுடைய டெவலப்மெண்ட்ட பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் பிளே ஹவுஸ்ல மினிமம் பார்த்தீங்கன்னா 6 பென்ஸ். அங்க பார்த்தீங்கன்னா 1 பென்னி, 2 பென்னிஸ், 1 பென்னி ஆர் 2 பென்னி அப்படின்னு தான் இருந்தது. இங்க அ 6 பென்னி அதுக்கு மேலயும் இருக்குது. அப்ப அது சாதாரணப்பட்ட மக்களால யூஸ் பண்ண முடியாது. நெறைய ஸ்பான்சர்ஷிப் இதுக்கு இருந்தாங்க. முதலாளிகள், பெரும் முதலாளிகள் இந்த தியேட்டர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க கேண்டில் லைட் இருந்ததுங்க. சரியா? ஆனா எல்லா தியேட்டர்லயும் கேண்டில் லைட் வந்தது. எப்போ அப்டின்னா ரெஸ்டோரேஷன் பீரியட்ல. பட் இந்த பிரைவேட் தியேட்டர்ஸ் டெவலப் ஆகும்போது அவங்க லைட்டிங் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஈவினிங்லயும் அவங்களுக்கு ப்ளே போடலாம். வெளிச்சம் இல்லைன்னா, இந்த ஆர்டிபிஷியல் லைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. கேண்டில் லைட் இருக்குது. இத வச்சு லைட்ட பெர்ஃபார்ம் பண்ணலாம். வின்டர் டைம்லயும் அவங்க ப்ளே எனாக்ட் பண்ண முடியும். பட் அங்க முடியாது. ஏன்னா அது ஓப்பன் டோர். நீங்க வந்து ஓப்பன் டோர்ல கேலரில இருந்தாலுமே உங்களால என்ன பண்ண முடியாது? பிளேஸ பார்க்க முடியாது. விண்டர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் காத்துல. இன்னும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இங்க என்ன இருந்ததுன்னா, இன்டோர் செட்டிங் அப்படிங்கிறதுனால லைட்டிங் பார்த்துட்டோம். சவுண்ட் அவங்களுக்கு ஈஸியா குடுக்க முடியும். வேற நாய்ஸி பொல்யூஷன் இல்ல. அப்புறம் இத தள்ளி நெறைய என்னெல்லாம் ஒரு சுகங்கள் குடுக்க முடியுமோ, அது எல்லாமே கரெக்ட்டா குடுத்தாங்க. அதாவது பப்ளிக்ல என்னெல்லாம் குடுக்க முடியாதோ, அதெல்லாம் பிரைவேட்ல இவங்க குடுத்தாங்க. ஓகே. அண்ட் இங்க தான் முதல்ல ஃபீமேல் ஆக்டர்ஸும் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஓகே. ரெஸ்டோரேஷன் பீரியட்ல. அதுதான் எரோட்டிக் பிளே அல்லது வல்கர் பிளே. ரெஸ்டோரேஷன் பிளே இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வல்காரிட்டி பிளேஸ். ஓகே. அதுக்கு வழிவகுத்ததும் இதுதாங்க. சரி. இப்ப நீங்க காமனா பார்க்க வேண்டிய விஷயம். போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் தியேட்டர்ஸ்ல நீங்க காமனா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, 1 அ யாரெல்லாம் இதுல எனாக்ட் பண்றாங்க அப்டிங்கிறத பார்க்கணும். என்ன மாதிரியான மொழிய பேசிக்கிறாங்க அப்டிங்கிறத நீங்க காமனா பேசிக்கணுங்க. சரியா? பார்ப்போம். மினிமல் சீனரி, மேக்ஸிமம் லாங்குவேஜ். இப்போ ஸ்காட்லாண்ட காமிக்கணும். இல்ல வந்து டேனிஷ காமிக்கணும்னா, உடனடியா டேனிஷ்ல கொண்டு போய் ப்ளேய போட முடியும். பட் அங்கங்க ஒரு டேனிஷ்க்கான அடையாளங்கள வைப்பாங்க. ஸ்காட்லாண்டுக்கான அடையாளம் வைப்பாங்க. இப்போ இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்கன்னா, தேம்ஸ் நதிய பத்தி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அத கொண்டு பேக்கிரவுண்ட்ல வச்சுருவாங்க. இப்படி சீனரி கம்மியா இருக்கும். அவங்க பேசக்கூடிய மொழியில, "ஓ! இது ஸ்காட்லாண்ட். ஆம், நாம வந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து விட்டோம்." அப்படின்னு சொன்னா நமக்கு புரிஞ்சிரும். ஓ! இப்ப ஸ்காட்லாண்டுக்கு ஸ்கின் மாறியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ த லேக் ஆஃப் பெயிண்டட் சீனரி அது கம்மியா இருந்ததுங்க. பட் லாங்குவேஜ் அதனால தான் நீங்க வந்து ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் பார்க்கும்போது அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்படி அந்த டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் அதிகமாக இருக்கும். அது நம்ம மனசுக்குள்ள, "ஓ! இது இந்த மாதிரியான இடம்பா. இது வந்து விட்சஸ மீட் பண்ணக்கூடிய இடம். இது வந்து பேட்டில் சீன் இதுல கிரியேட் பண்றாங்க." இப்போ ஜூலியஸ் சீசர் வந்து அந்த ரோம் நகரத்துல பேட்டில் முடிஞ்சு வாராரு. ரோம் நகரத்த வந்து சித்தரிச்சு வைக்கணும்னா, அன்னைக்கு உள்ள காசுக்கு லட்சக்கணக்குல செலவாகும். அப்ப முடியாது. ஒரு 4, 5 இலத்தலைகள கட்டி அவன் வந்து காட்ட கிராஸ் பண்ணி வந்து ரோமுக்குள்ள வர்ற மாரி காமிச்சுருவாங்க. ஆனா மக்களுக்கு புரிஞ்சிரும். அந்த லாங்குவேஜ் அவங்க பேசக்கூடிய டயலாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக புரிஞ்சிரும். மிக முக்கியமானது, நெறைய முறை கேள்வியில கேட்ட ஒரு விஷயம் பாருங்க. நோ ஃபீமேல் ஆக்டர்ஸ். ஓகேங்களா? ஃபீமேல் ரோல்ஸ் வேர் பிளேய்ட் பை யங் பாய் ஆக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி அது பெரிய லேடியா இருந்தாலும் சரி, ரொம்ப இளமையான இருக்கக்கூடிய லேடியாக இருந்தாலும் சரி, அந்த அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே பசங்க தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க நடிச்சுப்பாங்க. ஓகே. அதனால என்ன பண்ணுவார்ன்னா, ஷேக்ஸ்பியர் கூடிய மட்டும் தன்னுடைய விமன் கேரக்டர்ஸ டிஸ்கைஸ்ல வர வச்சுருவார். பெண்கள் தான். ஆனா ஆண் வேடம் அணிஞ்சுட்டு வருவாங்க. இப்ப இந்த மேக்கப்பே பண்ண வேண்டாம் இல்லைங்களா? ஆம்பளைங்க நேரா வந்தாலே, ஆ இது ஒரு பெண், ஆண் மாரி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெனப்ப குடுத்துருவார். குறிப்பாக ரோசலிண்ட் அப்படிங்கிற கேரக்டர். அல்லது ரோசலிண்ட் வந்து கேனிமேட் அப்படிங்கிற ஒரு இதுல, அஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற பிளேல வருவாங்க. அவங்க தான் மெயின் கேரக்டர்.
அதுல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் தான். அல்லது ஹீரோயின் தான் ஹீரோங்க. ரோசலின் தான் உண்மையான புரோட்டகனிஸ்ட். இதுல அஸ் யூ லைக் இட்ல. அவங்க கேனிமேட் அப்படிங்கிற மாறு வேஷத்துல வருவாங்க. மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லயும் ஒரு லேடி மாறு வேஷத்துல வருவாங்க. யாருங்க அது? ரைட் டு ஆன்சர். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லயும் மாறு வேஷத்துல, ஆண் வேஷத்துல ஒரு லேடி வருவாங்க. அவங்க தான் அந்த மொத்த பிளேயையும் மாத்தி விடுவாங்க. அந்த ஜூவுக்கு ஒரு புத்தி புகுத்தக்கூடிய ஆளும் வந்து அவங்க தான். அந்த கேரக்டர் பேர் என்ன? ரைட் டு ஆன்சர். ஸோ இது ஒரு முக்கியமான இது. இது எப்ப மாறும் அப்டின்னா, ரெஸ்டோரேஷன் பிளே வந்தப்புறம். 1660க்கு அப்புறம் சார்ல்ஸ் தி 2 ஆட்சிக்கு வந்த அப்புறம் இதெல்லாம் மாறி தியேட்டர்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகும். ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து என்ட்ரி ஆவாங்க. ரிப்பீட்டரி ரிப்பர்ட்டரி சிஸ்டம். ரிப்பீட்டரி இல்ல. ரிப்பர்ட்டரி சிஸ்டம். ஓகே ஃபைன். என்ன? ஒரு பிளே ஒரு நாளைக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆகுது? அது டெய்லி போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு வித்தியாசமாக நெறைய பிளேஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, ஆக்டர்ஸ் வந்து அம் நெறைய ரோல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிஹர்சல் கம்மியாச்சு. ஸோ ஒரு பிளே ஒரு நாளைக்கு போடும்போது அது ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. இந்த ரெப்பர்டோரி சிஸ்டம் அப்படிங்கிறது தியேட்டருக்குள்ள வந்தோனே, அந்த ரிஹர்சல் கம்மியாயி, ஆக்டிங் நெறைய ஆயிடுச்சுது. அவிங்க மனப்பாடமா அத வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஒருத்தன் வந்து ஹேம்லெட் போட்டான்னா, அவன் தான் எல்லா ஹேம்லெட்லயும் வருவான். அவன மாத்த முடியாது. ஏன்னா, அவனுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசியல் ஈடுபாடு, இல்ல அரசியலினுடைய தலையீடு இதுல எப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா இருந்தது. ஏன்னா, எலிசபெத் அம்மையாரையும், ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டையும் அ எதிர்த்து ஏதாவது பிளே போட்டிருப்பாங்களா? அப்படி ஒரு பிளேயே இருந்திருக்காது. ஏன்னா, தியேட்டரே அவங்களுக்குள்ளது தான். இப்ப கவர்ன்மெண்ட்ட எதிர்த்து நீங்க எதையாவது போட முடியுமா? நோ. எதையும் போட முடியாது. ஸோ சென்சார்ஷிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு திங் தான். அந்த நமக்கு இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, யூ சர்டிஃபிகேட், யுஏ சர்டிஃபிகேட் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் பார்க்கணும் அப்டின்ட்டு. இதெல்லாம் இருக்குதுல்ல. இதே மாரி அங்கேயே இருந்தது. அங்க வந்து பனிஷ்மென்ட் என்ன புடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டு விட்டுருவாய்ங்க. அதனால ஒரு பயலும் அப்படி எதிர்த்து எழுதுறதில்ல. பெரும்பாலும் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா அ ஹென்றி தி 4த், ஹென்றி தி 5த், 6த் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாத்துலயுமே அவங்கள ஜாம்பவானா சாகுற மாரி காமிப்பாங்க. பட் அவிங்கள ஒரு காமெடி பீஸா காமிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுடைய பெயருக்கு இழுக்கு வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால. சரியா? மெட்டஃபாரிக்கல், அல்லிகாரிக்கல் காமிப்பாங்க. கன்டெம்பரரி பாலிடிக்ஸ எடுத்து பேசுவாங்க. பட் எல்லாமே ஒரு அளவுக்கு தாங்க. ஓப்பனா நீங்க எதையுமே பேச முடியாது. டியூரிங் எலிசபெத்தன் பீரியட். ஏன்னா, அப்பதான் டெவலப்மெண்ட் ஆகுது. லிட்டரேச்சர்க்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது. என்னத்தையாவது கொளுத்தி விட்டு மொத்தமா முடிச்சிடக்கூடாது. பட் இது எங்க பிரச்சனை ஆகும் அப்டின்னா, பியூரிட்டன் பீரியட் வரும். 1649 டூ 1660. 1649 டூ 1660 இது காமன்வெல்த் பீரியட் அல்லது பியூரிட்டன் பீரியட் அப்டின்னு அழைக்கப்படுங்க. இந்த டைம்ல அவங்க ஃபாலோ பண்ண ரிலிஜியஸ் ஃபெய்த்னுடைய அடிப்படையில தியேட்டர்ஸ் எல்லாம் குளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ நான் 1649ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எக்ஸாக்ட்டா தியேட்டர்ஸ் எந்த வருடத்துல குளோஸ் பண்ணாங்க? தட் இஸ் நாட் 1649 அதுக்கு முன்னாடியே குளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இயர்ஸ கண்டுபிடிங்க முதல்ல. ஓகே. எந்த இயர்ல கரெக்ட்டா தியேட்டர் குளோஸ் பண்ணப்பட்டது? பட் காமன்வெல்த் பீரியட் 49ல தான் தொடங்குது. ஸோ சிட்டி ஆஃப் லண்டன்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்லருந்து கொஞ்சம் வெளிய கொண்டு போய் தியேட்டர்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா டிக்ளேர் பண்ணப்பட்டது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, சவுத் வார்க் அப்படிங்கிற இடம். சவுத் வார்க்ங்கிறது நம்ம சாசர் கேண்டமரி டேல்ஸ் படிக்கும்போது ஞாபகப்படுத்தி பாருங்க. சவுத் வார்க் எது கூட ரிலேட்டட் ஆகும்? ஓகே. ஒரு இன் அங்க இருந்தது. அங்க இருந்து தான் கேண்டமரி டேல்ஸ்க்கு பில்கிரிமேஜ் போவாங்க. அந்த இன்னினுடைய பேர் என்ன? ஸோ இந்த மாரி இடங்கள்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னா, அம் அந்த தியேட்டர்ஸ் அமைக்கிறதுக்கான பெர்மிஷன் கிடைச்சது. மத்த இடத்துல எல்லாம் கிளியரன்ஸ் குடுக்கல. பியூரிட்டன் டைம்ல பெரிய பிரச்சனை ஆச்சுதுங்க. இந்த தியேட்டர் வைக்கிறது அப்படிங்கிறது, இல்ல பிளே எனாக்ட் பண்றது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. தியேட்டர்ஸ்க்கும் பெர்மிஷன் கிடையாது. கிரவுண்ட்ஸ் பிளேயிங் கிரவுண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதுக்குமே அந்த பியூரிட்டன் டைம்ல பெர்மிஷன் கிடையாது. அடுத்தது இன்னைக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்திருக்கோங்கள. முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்திருக்கோம். புரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஆக்ட் பண்றதுக்குன்னு தனியா கம்பெனிஸ் இருந்ததா அப்படின்னா, கண்டிப்பாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இருந்தது. ஸோ பிஃபோர் அந்த புரொஃபஷனல் ஆக்டர்ஸ் இங்கிலாந்துல இருந்திருக்காங்க. அதே மாரி தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் அ என்ன பொறுத்தவரைக்கும் நான் நெறைய மூவிஸ் பார்ப்பேங்க.
அது வந்து ஆஃப்டர் கெட்டிங் இன்டு த லைஃப் ஆஃப் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர் அப்படிங்கிறதனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த அப்புறம் தான், இந்த படம் பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு அதிகம். குறிப்பா தியேட்டர்ஸ் போய் பார்க்கறது. ஓகே. அதுவரைக்கும் தமிழ் ராக்கர்ஸ் தான் நமக்கு வந்து குலதெய்வமா இருந்தது. பட் ஆஃப்டர் லிட்டரேச்சர்னா என்ன? எழுத்தாளர்களுடைய பிரச்சனைகள் என்ன? சினிமாக்காரங்களுடைய பிரச்சனைய பார்க்கிறத விட, எழுத்தாளர்களுடைய பிரச்சனைய வந்து முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் சினிமாக்காரங்களுடைய பிரச்சனைய பார்க்க ஆரம்பிச்சப்புறம், கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்குதுங்க. அதுலயும் குறிப்பா ரீசென்ட்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ரொம்ப கவனத்தை ஈர்த்த இந்த புரொஃபஷனல் ஆக்டர்ஸ் குரூப். இவங்க வந்து கூத்துப்பட்டறை ம் அப்படின்னு ஒரு குரூப்ல இருக்காங்கங்க. சரியா? இந்த மூவி பாருங்க. இப்போ அவைலபிளா இருக்கும்னு நீங்க ஜமா ஏதாவது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்து பாருங்க. ஜமா அப்படிங்கிற ஒரு மூவி இருக்குது. அதனுடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா, பாரி. இன்னும் இருக்கிறார் இல்லைங்களா? இவர் தான் அதனுடைய டைரக்டர் அஸ் வெல் அஸ் ஆக்டரும் இவர் தான். இப்போ இன்னொரு படமும் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மக்கள் வந்து அந்த கூத்துப்பட்டறை அதிலிருந்து வரக்கூடியவங்க தான். தமிழ் சினிமால கூத்துப்பட்டறையில வந்து வந்த நல்ல ஆக்டர்ஸ் நெறைய இருக்காங்க. நீங்க பசுபதின்னு ஒரு ஆக்டர் பார்த்திருப்பீங்க. விஜய் சேதுபதி அவரும் கூத்துப்பட்டறை அப்படிங்கிற ஒரு புரொஃபஷனல் ஆக்டர் டீம்ல. இது தமிழகத்துல. நீ மலையாள சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய மேஜர் ஆக்டர்ஸ் எல்லாருமே. கலாபவன் மணி, அப்புறம் திலீப், ஜெயராம் இப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போலாங்க. இவங்க எல்லாம் வந்த இடத்தினுடைய பேரு கலாபவன் அப்படிங்கிற ஒரு நம்ம ஊர்ல கூத்துப்பட்டறை அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிற மாரி, கேரளால இருக்கக்கூடிய ஒரு கூத்துப்பட்டறை தான் வந்து இந்த கலாபவன். ஸோ அங்கருந்து வந்ததுனால தான் மணிக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? கலாபவன், மணி அப்படிங்கிற மாரி வச்சுட்டுட்டாங்க. சரிங்களாம்மா? சரி. அப்ப அதே மாதிரியான ஒரு ட்ரூப் மெல்ல மெல்ல கத்துக்கிட்டு, குருவுக்கு மரியாதை குடுத்து, அதுலருந்து பெர்ஃபார்ம் பண்ணி வரவங்க தான் இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லெய்செஸ்டர் மேன். சரிங்களா? இதே மாரி 2, 3 சினிமா குரூப் இருக்காங்க. ரைட்? இவங்க வந்து புரொஃபஷனலி லைசென்ஸ்டு ட்ரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தாங்க. எலிசபெத்தினுடைய அரசவையில இருந்த அந்த கோர்ட்ல இருந்த ராபர்ட் டூட்லி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் லைசெஸ்டர். அவரு தான் இந்த கம்பெனிய ஓப்பன் பண்றாரு. கொஞ்சம் நடிகர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்றாரு. அவங்களுடைய பேரு லெய்செஸ்டர் மென். கிட்டத்தட்ட வந்து 1574ல இப்படி ஒரு ட்ரூப்ப நீங்க வச்சுக்கங்கப்பா. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நடிகர்கள் டீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க புரொடியூசிங் கம்பெனியா மாறுறாங்க. சிவகார்த்திகேயன் வச்சிருக்காரு கம்பெனி. இப்ப ரெட் ஜெயண்ட்ன்னு ஒரு பெரிய கம்பெனி. இந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில வரக்கூடிய எல்லா படங்களும் அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, உலகம் முழுக்கைக்கும் டூர் போனாங்க. அண்ட் தே கிவ் தியர் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ இது வந்து புரொஃபஷனல் ஆக்டர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இன் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர். சரி, இந்த லைசெஸ்டர் மென்ன தாண்டி வேற எந்த ஆக்டர்ஸ் குரூப் இருந்தாங்க அப்படின்னா, லார்ட் செம்பர்லின்ஸ் மென் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. லார்ட் செம்பர்லின் குரூப் ஆஃப் மென். இவங்கள வந்து கிங்ஸ் மென் அப்படின்னு அழைத்தாங்க. ஏன் அப்படின்னா, திஸ் கம்பெனி பிலாங்ஸ் டு எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். ஓகே. திஸ் கம்பெனி பிலாங்ஸ் டு எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். எப்ப எலிசபெத் வந்து ஆ இறந்து போறாங்களோ, உடனடியா இது வந்து ஹேண்ட் ஓவர் டூ ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் அவங்க கைக்கு வந்துருது. ஸோ அவரு வந்து இதுக்கு பொறுப்பேத்ததுனால, இந்த கம்பெனியினுடைய பேரு லார்ட் செம்பர்லின் மென் அப்படிங்கிறது கிங்ஸ் மென்னாக மாற்றம் எடுக்குது. சரிங்களா? இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டூ அம் இங்கிலீஷ் டிராமா அப்படிங்கிறது மிக, மிக, மிக முக்கியங்க. ஏன்னா, இது ஷேக்ஸ்பியருடைய கம்பெனி. ஷேக்ஸ்பியர் பிலாங்ஸ் டூ திஸ் கம்பெனி. அவருடைய ஓன் கம்பெனியாகவே அது மாறுச்சுது. ஓகே. தென் இன்னொரு கம்பெனி இருந்ததுங்க. அது வந்து அட்மிரல்ஸ் மென் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுல ஒரு நோட் எழுதிக்கங்க. என்ன அப்படின்னா, ரைவல் ஆஃப் ஷேக்ஸ்பியரியஸ் கம்பெனி. ஷேக்ஸ்பியரினுடைய கம்பெனியுடைய ரைவல், ஒரு எதிரி, போட்டியாளர் அப்படின்னு பார்க்கப்பட்டது தான் இந்த அட்மிரல்ஸ் மென். அப்ப இங்க ஷேக்ஸ்பியருடைய பிளே எல்லாம் எனாக்ட் ஆகாதா? பின்னால எனாக்ட் பண்ணதா சொல்றாங்க. குறிப்பா யூனிவர்சிட்டி விட்ஸ். ஷேக்ஸ்பியருக்கும் முன்னோடிகள். யூனிவர்சிட்டி விட்ஸ்னுடைய பிளே எல்லாம் இந்த அட்மிரல் மென்ல அதிகமா நடக்குமாம். ஓகே. ஸோ இது 3 கம்பெனிங்க. லெய்செஸ்டர் மென்ன்னு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். இதுதான் பின்னால பேர் மாறும். லார்ட் செம்பர்லின் மென். இது கிங்ஸ் மென்னா மாறுது. அட்மிரல் மென். சரிங்களா? இந்த 3யும் நோட் பண்ணிக்கங்க. இதுக்கான இயர்ஸ் எல்லாம் ரொம்ப நீங்க தேட தேவையில்ல. ஏன்னா இது வந்து பல இயர்ஸ் வந்து உங்களுக்கு சோர்சஸ்ல கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்படி ஒரு கம்பெனி இருந்ததுன்ட்டு. அப்புறம் தியேட்டர். தியேட்டர்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய நாடக கொட்டாய் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அன்னைக்கு தியேட்டர். இவ்வளவு நேரம் நெறைய பார்த்தோம் இல்லைங்களா? நெறைய பிக்சர்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் பார்த்தோம். அந்த மாரி தியேட்டர் முதன் முதல்ல
எப்போ தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வெளியே வருது அப்படின்னா இந்த இயர் 1576. சரிங்களா? இப்படி போட்டுக்காங்க. 1576 ஒரு ஹைஃபன், லண்டன் ஒரு ஹைஃபன், ஜேம்ஸ் பர்பேஜ். இதுதான் அந்த முதல்ல தியேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வரக்கூடியவர். ஜேம்ஸ் பர்பேஜ் இவர் தான் முதல்ல தியேட்டரை ஓபன் பண்றாரு. அவர் ஒரு ஆக்டரும் கூட. கூடவே என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர். அதனால தான் தியேட்டர் ஓபன் பண்றாரு. ஓகேங்களா? முதல்ல ஒரு தியேட்டர் ஓபன் பண்றாரு. அந்த தியேட்டருடைய பேரே தியேட்டர். த தியேட்டர் அப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? தியேட்டர். இது எந்த இடத்துல இருக்குதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோலிவெல் ஸ்ட்ரீட்டின் ஷோர்டிஷ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. தியேட்டருடைய பேர் என்னன்னு கேட்டா தியேட்டர் தான். எந்த வருஷம் வெளியாகுது? 1576ல இத ஓபன் பண்றாங்க. எந்த இடத்துல? ஹோலிவெல் ஸ்ட்ரீட், ஷோர்டிச் அப்படிங்கிற இடத்துல. ஓகே. இது மரத்தால செய்யப்பட்டதாக இருக்குது. இதுக்கு எந்த ரூஃபும் கிடையாது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பெட்ஸ் வந்து அப்படியே தரையில உட்கார்ந்து பார்க்குற மாரி தான் இருந்தது. நெறைய ஆடியன்ஸ இது வெல்கம் பண்ணிச்சது. அதாவது அரசவையை சார்ந்தவங்களும், பொதுமக்களாக இருந்தாலும் வாங்க. அப்படின்னா, குறைஞ்ச செலவுலயும் நீங்க படம் பார்க்கலாம். அதிகமா காசு கொடுத்து சொஃபிஸ்டிகேட்டடாவும் இருந்து நீங்க படம் பார்க்கலாம். அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ இதுலயும் 1, 2 ஃபர்ஸ்ட் வந்ததுனால இனிஷியலா பெரிய அளவுல இல்ல. ஆ சின்ன சின்ன டெவலப்மென்ட்ஸ் இதுல இருந்து தான் வர ஆரம்பிச்சது. ஸோ மத்த எல்லா தியேட்டர்ஸ்க்கும் ஒரு முன்னோடி தியேட்டர். இத தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பிளாக் ஃப்ரையர்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட்டான ஒண்ணு. 2ண்ட் தியேட்டர் இன் லண்டன் வந்து பிளாக் ஃப்ரையர்ஸ் தியேட்டர். இது என்ன ஆகுதுன்னா, பின்னாள்ல இது எது மூலமா இந்த பிளாக் ஃப்ரையர்ஸ் தியேட்டர கிரியேட் பண்றாங்கன்னா, ஒரு டொமினிகன் மொனாஸ்ட்ரி இருக்குது. ஒரு சாமியார் மடம். அத மாத்தி தான் தியேட்டர் உருவாகுதுங்க. டிஸ்யூஸ்ட் டொமினிகன் மொனாஸ்ட்ரி. அத உருமாற்றம் செய்து ஒரு தியேட்டரா மாத்துறாங்க. அத தள்ளி நமக்கு கொஸ்டின்ல நெறைய முறை கேட்டது வந்து இதுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டுருவாங்க. ஒரு பக்கத்துல என்ன பண்ணிருவாய்ங்க, தியேட்டர், ரோஸ், ஸ்வான், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கான இயர் 1576, 1587, 1595 அண்ட் 1600 அப்படின்னு குடுத்துருவாங்க. இல்லது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தியேட்டர்ஸ்னுடைய ஆரிஜின அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு கேட்டுருவாங்க. முதல்ல தியேட்டர், அப்புறம் ரோஸ், ஸ்வான், ஃபார்ச்சூன். இத நீங்க கேள்வியில எதிர்பாருங்க. சரியா? தியேட்டர்னுடைய இயர் அண்ட் அதனுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் எதிர்பார்க்கலாம். தென் எந்தெந்த நகரங்கள் தியேட்டர்ஸ ஓப்பன் பண்றதுக்கு செலக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா, பாத், பிரிஸ்டோல், நார்விச், யார்க். இப்ப இதுல இருந்து ஒரு ப்ராபிங் கொஸ்டின் கேட்போம். ஒய்ஃப் ஆஃப் பாத். நம்ம ஏஜ் ஆஃப் சாசர்ல படிச்சிருப்போம். ஒய்ஃப் ஆஃப் பாத். அந்த இடம் தாங்க இது. அந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் வரக்கூடியது. அவங்களுடைய நேம் என்ன? ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படிங்கிற அந்த கேரக்டர். அமாங் தி 29 பில்கிரிம்ஸ் இவங்களும் ஒருத்தங்க. அவங்களுடைய உண்மையான பேர் என்ன? சரி. அப்படியே விட்டுட்டு இங்க வந்துருவோம். ஸ்டூவர்ட் கிங்ஸ்னுடைய டைம்ல. ஸ்டூவர்ட் கிங் அப்படின்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்னுடைய காலகட்டத்துல இருந்து. டியூடர் பீரியட் எலிசபெத்தோட முடியும். ஸ்டூவர்ட் அப்படிங்கிறது அ ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் 1603ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்துல நெறைய தியேட்டர்ஸ் வந்து டெய்லி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா மதிய நேரங்கள்ல. ஏன்னா, அந்த வெளிச்சம் நல்லா இருக்குமா, அந்த ஒரு என்டர்டெயின்மென்ட்ட வந்து ஓப்பனா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால, அந்த டைம்கள்ல தான் பிளே வந்து எனாக்ட் பண்ணப்பட்டது. அடுத்தது நம்மளுடைய ஜாம்பவான். ஷேக்ஸ்பியருடைய தியேட்டர்ன்னே இத சொல்லுவோம். அல்லது இங்கிலாந்துல தியேட்டர் அப்படின்னு சொன்னா இதத்தான் முதல்ல சொல்லுவாங்க. த குளோப். இங்க ரோஸ் பார்த்தோம், ஸ்வான் பார்த்தோம், ஃபார்ச்சூன் பார்த்தோம் இல்லைங்களா? இது குளோப். இது 1599ல வருது. ஓகே. சோ கால்ட் ஆக்டர்ஸ், பிளேரைட்ஸ் அ அவங்களுடைய ம் எல்லாருமே ஒரு ஸ்பான்சர்ஷிப்க்கு கட்டுப்பட்டு, யாராவது பணம் குடுத்தா தான் நடிக்கணும் அப்படிங்கிற நெலைம இருந்தது. அது இந்த தியேட்டர் மூலமா மாறுச்சுதுங்க. நம்ம இவ்வளோ நேரம் மாடல்னு பார்த்தோம் இல்லைங்களா? நெறைய பிக்சர்ஸ் ஒரே தியேட்டர்னுடைய பிக்சர்ஸ திரும்ப திரும்ப பார்த்தோம். அதுதான் குளோப் தியேட்டர். ஓகேங்களா? இட் வாஸ் அ தியேட்டர் வேர்ல்ட் ஃபேமஸ் எப்போ 1599க்கு அப்புறமாக. ஏன்னா, இது முன்னாடி வேற ஒரு பேர்ல இருந்திருக்கும். பட் இத வந்து ரீலொகேட் பண்ணுவாங்க. தேம்ஸ் நதிக்கு பக்கத்துல, அதனுடைய தெற்கு பக்கத்துல அந்த ஆற்றுப்படுகையில வந்து இந்த தியேட்டர கிரியேட் பண்றாங்க. அப்பந்தான் அதுக்கு பேர் கொடுக்கப்படுது என்னது? குளோப் தியேட்டர். இதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா, குளோப் மாதிரி இருக்குங்க. டாப்ல வந்து. அதனால இதுக்கு பேர் என்னது? குளோப் தியேட்டர். 1599ல இது வந்து முழுமையாக குளோப் தியேட்டராக உருப்பெறுது. இதனுடைய ஓனர் யாரு? நம்ம ஜேம்ஸ் பர்பேஜ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? அவருடைய பசங்க.
இவங்க வந்து இந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியருடைய கோ ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க கூடவே இருக்கக்கூடிய கலீக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். யாரு? ஜேம்ஸ் பர்பேஜினுடைய பசங்க. அதனால இவங்களுக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். புரொஃபஷனல் ஆக்டிங் கம்பெனி இந்த சம்பர்லின்ஸ் மென் இவங்க தான் இந்த தியேட்டர வாங்கியிருப்பாங்கங்க. ரொம்ப நீட்டா கட்டியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க நடிகர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். என்னென்ன விஷயங்கள் தேவை, வேணும் அப்படிங்கிறது. ஓகே. தென் இதனுடைய இன்வெஸ்டர் அதாவது ஷேர் ஹோல்டர் மோர் தேன் 51% ஆஃப் ஷேர்ன்னு சும்மா நமக்காச்சும் சொல்லிடுறோம். ஏன்னா, அவரு தான் ஓனர்ன்னு சொல்றோம் அதனால. எல்லா ஷேர்லயும் முதன்மையான ஷேர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிட்ட இருந்ததாகவும், அவரும் இன்னும் கொஞ்சம் ஆக்டர்ஸ் அண்ட் பிளே ரைட்ஸ், எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தியேட்டரினுடைய ப்ராஃபிட்ட அனுபவிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ மீதி அது போக இவங்களுக்கு கிடைக்கிறதுல மீதி தான் மத்தபடி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட நடிகர்களுக்கும், இசைக்கலைஞர்களுக்கும், அப்புறம் மேக்கப் பண்ணக்கூடியவன் இவங்களுக்கெல்லாம் செலவழிச்சிருக்காய்ங்க. இந்த ஒரு அ கா ஒரு சிம்பல் அல்லது இந்த ஒரு ஐகான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுதான் லார்ட் செம்பர்லின் மென்னுடைய ஐகான். ஷேக்ஸ்பியர்ஸ் கம்பெனின்னே போட்டாய்ங்க பார்த்தீங்களா? இதனுடைய ஒரு லோகோ அதாவது ஒரு மோட்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சில கருத்துரு இதுதாங்க. ஆல் த வேர்ட்ஸ் ஆஸ் ஸ்டேஜ். ஆல் த வேர்ட்ஸ் ஆஸ் ஸ்டேஜ். முதல் கேள்வி. இந்த கொட்டேஷன் எந்த ஷேக்ஸ்பியருடைய பிளேலருந்து எடுக்கப்பட்டது? முதல்ல இத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆல் த வேர்ட்ஸ் ஆஸ் ஸ்டேஜ். இன்னைக்கு நம்ம அத பேசிக்கிட்டோம். அந்த பிளேய பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டோம். ஸோ எந்த பிளேலருந்து எடுக்கப்பட்டது? 1. இதனுடைய லாட்டின் டெர்ம் என்ன? அது நான் இன்னைக்கே காமிச்சுர்றேன் உங்களுக்கு. இப்பவுமே இருக்குது. அத காமிக்கிறேன். எஸ். த குளோப் தியேட்டர் மரத்தால செய்யப்பட்டது. மோர் ஆர் லெஸ் சர்க்குலர் இன் ஃபார்ம். அ யூசுவலா ரொம்ப ரவுண்டா இருக்காது. ஆனா ரவுண்ட் மாதிரி இருக்கும். ஓப்பன் ஏர்ல இருக்கும். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா, 12 மீட்டர் கிட்டத்தட்ட 40 அடி. அ இப்ப இந்த பக்கத்து அகலத்த அளந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மீட்டர்ஸ் வந்து வர்ற மாரி இருக்குது. 2000 பேர் கிட்ட இதுல வந்து உட்காரலாம். 3 டயர்ஸ் இதுலயும் இருக்குது. தியேட்டர்ஸ் எதனால இதுக்கு பேர் அப்டின்னா, மேல இருந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரூஃப் வந்து குளோப் வடிவத்துல இருக்கும். அதனால என்னது, அ அது வந்து குளோப் அப்டின்னு அழைக்கப்படுது. ஷேக்ஸ்பியருடைய ஃபேமஸ் லைன், ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் இதுதான் அதனுடைய மோட்டோ. டோட்டஸ் மொன்டஸ் அகிட் ஹிஸ்ட்ரியனியம். ஓகே. இது வந்து லாட்டின்ல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல மீனிங் பார்த்தீங்கன்னா, ஆல் த வேர்ல்ட்ஸ் ஆஸ் ஸ்டேஜ். தமிழ்லனா நாமெல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள். இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. நாமெல்லாம் அதுல இருக்கக்கூடிய நடிகர்கள். இதுதான் அதனுடைய மீனிங் சரிங்களா? ஸோ அதனுடைய லாட்டின் டெர்ம் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்க ஒரு கொஸ்டினுக்கு. டோட்டஸ் மன்டூஸ் அகிட் ஹிஸ்டோரனம். இதனுடைய ஓன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் நம்ம தியேட்டர் அளந்தோம். ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அதுவும் ஒரு 12 மீட்டர் அளவுல இருக்கலாம். அதனுடைய கூரை தாட்ச் ரூஃப் நீங்க நெறைய புத்தகங்கள்ல படிக்கும்போது இது ஒரு தாட்ச் ரூஃப்ங்கிறது இதுதாங்க. நம்ம முதல்லயே பார்த்தோம். இந்த புற்களினால் அல்லது அந்த ஓலைகளினால் வேயப்பட்ட கூரை. அப்போ இந்த தியேட்டர்ஸ்ல ஃபயர் ஆகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்கடி கேட்கிறது உண்டு. அதுக்கான காரணம் இதாங்க. சரியா? சின்ன அவங்க அவங்க எனாக்ட் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. ஏதாவது ஒரு கன் ஃபயர் பட்டாலே என்ன ஆயிரும்? இது அவ்வளவும் ஃபயர் ஆயிரும். அத அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ட்டாய்ங்க, நீங்க எல்லாம் ஊருக்கு வெளிய போய் கொட்டகைய போட்டு சினிமா காமிங்க அப்டின்ட்டாய்ங்க. ரைட். ஒரே நேரத்துல அந்த ஸ்டேஜ்ல 12 ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இடம் இருக்குதாம். சில டெக்னிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காய்ங்க. மேலருந்து ஆள் அனுப்புறது, கீழ டிராப் டூ வைக்கிறது, டக்குன்னு மறையிறது, டக்குன்னு அப்பியர் ஆகுறது. இதெல்லாம் அந்த இதுல அன்னைக்கு அன்னைக்கு காலத்துல இருந்த ஒரு அதிநவீன வசதிகள் அப்டின்னு பார்க்கப்பட்டது. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் 17த் செஞ்சுரி ரெஸ்டோரேஷன் பீரியட். அதுதான் ரெஸ்டோரேஷன் பீரியட். நெறைய டெவலப்மென்ட்ஸ் இருந்தது தியேட்டர் பொறுத்தவரைக்கும். விமன், விமனுடைய பார்ட்ஸ ப்ளே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்க? ஷேக்ஸ்பியரியன் டைம்ல யங் பாய்ஸ் சரிங்களா? ஸோ இதனால இந்த விமன் வந்துட்டாய்ங்களா, அப்ப அவிங்களுக்காக என்ன வைக்கணும்? ஒரு பாட்டு வைக்கணும். காதலனும் காதலியும் கொஞ்சுற மாரி, பெர்ஃபார்ம் பண்ற மாரி, கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வைப்போம்ன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சாய்ங்க. ஆனா, அத மட்டும் தான் எழுதுனானுங்க. மாரலிஸ்டிக்கா எதையும் எழுதல. நன்னெறிகள வளர்க்கக்கூடிய கதைகள் அன்னைக்கு இல்ல. ஒரு ட்ராஜடிய பத்தி எழுதல. தவிர்த்து ஃபுல்லா ரொமான்டிக் சீன்ஸ மட்டும் எழுதி தள்ளாய்ங்க. அதனால தான் அத வல்காரிட்டி பிளேஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே. தென் இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது தியேட்டர்ஸ்
தியேட்டர்ஸ்னுடைய செட்டப் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்லயும் அந்த தியேட்டர்ஸ அவங்க இன்னைக்கும் பெர்ஃபார்ம் பண்றாங்க, எனாக்ட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம ஊரு நாடக நடிகர்கள்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு தோல்பாவை கூத்து அல்லது கும்பாட்டம் அந்த மாரி ஒரு சீனுக்கு கிரியேட் ஆயி கீழ போயிட்டு இருக்காய்ங்க. அவிங்க என்ன பண்ணிட்டு இருக்காய்ங்க, ஒரு எலைட் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வர்றாய்ங்க. வந்து பெர்ஃபார்மன்ஸ பார்க்குறாங்க. நம்ம ஊர் மக்களும் இப்போ தியேட்டருக்கு போறாங்க. அதாவது இந்த மாரி லைவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போறாய்ங்க. அவிங்களுக்கு ஒரு டபுள் சென்ஸ் ஆஃப் காமெடி. டபுள் மீனிங் காமெடி இருக்குது பார்த்தீங்களா? அது பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ஆர் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் அவங்கள தான் மெயின் எய்மா வச்சுட்டு போறாங்களே தவிர, அந்த ட்ரடிஷனல் டிராமாஸ், கூத்துக்கலை அல்லது வந்து இப்ப நம்ம சொன்ன மாரி கூத்துப்பட்டறை, இதெல்லாம் அவங்க ஏற்படுறதில்ல. அது அவங்களுக்கு தேவையும் இல்ல. ஓகே, ஃபைன். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் ஆடியன்ஸ் பல ஒரு மல்டி டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. சமூக கட்டமைப்பும் வித்தியாசமா இருந்தது. ஸோ உண்மையிலேயே அது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் ஆடியன்ஸ்னுடைய குரூப்பா இருந்தது. வெளியில இருந்து அவிங்க பலதரப்பட்ட மக்களா வர்றாங்க. அ கீழ் லெவல், மேல் லெவல், ஜாதிகள் ஜாதிகள்ல அவிங்க மதத்துல பிரிஞ்சிருந்தாய்ங்க. ஆர்சி, கேத்த ஆர்சி, ஆங்கிலிகனிசம் தட் மீன்ஸ் புரொட்டஸ்டன்டிசம், பியூரிட்டானிசம். அந்த பியூரிட்டானிசம் இன்னும் 10 மதங்களாக பிரிஞ்சு, இப்படி பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க இந்த டைம்ல. ஆடியன்ஸ்னுடைய குரூப்ப வச்சு அவங்க வந்த ஆட்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வர்றாங்க. அவங்களுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ரூஃப்டு யார்ட். மேல சீலிங் கிடையாது. அந்த யார்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கான அட்மிஷன் பிரைஸ் ரூ. 1 அல்லது 1 பென்னி அப்படின்னு இருக்கலாம். இது எந்த குரூப் ஆஃப் பீப்பிள் எல்லாம் இந்த கிரவுண்ட்லிங்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்கன்னா, அப்ரன்டிஸஸ், சர்வீஸ் சர்வன்ட்ஸ், லேபர்ஸ், காமனர்ஸ். பொதுமக்கள், ஏதாவது டெய்லி கூலிக்கு போய் வேலை செய்யக்கூடியவங்க. இன்னொரு குரூப் இடம் பாருங்க. கேலரி சிட்டர்ஸ் பார்த்தோம். பெஞ்ச் இருக்கும். அந்த கேலரில அதுல உட்கார்ந்துக்கணும். 2லருந்து 3 பென்னி இருக்கும் அந்த டிக்கெட்னுடைய விலை. இதுல யார் வருவாங்க? கொஞ்சம் இவங்கலருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். டிரேட்ஸ்மேன், மெர்ச்சன்ட்ஸ், கொஞ்சம் வெல் டு டூ குடும்பம் வரும். இது வந்து இருக்கிறதுல எலைட் குரூப். ஜென்டில்மேன் ஆர் லார்ட்ஸ் கொஞ்சம் அந்த அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க, விஐபி அந்த குரூப் எல்லாம். இவங்களுக்கு லார்ட்ஸ் ரூம்னே ஒண்ணு ஒதுக்கியிருப்பாய்ங்க. அல்லது பிரைவேட் பாக்ஸஸ் தனித்தனி இண்டிவிஜுவல் ரூம்ஸ். பிசினஸ் கிளாஸ்ல நமக்கு குடுப்பாய்ங்கல்ல அந்த மாரி. அது என்ன ஆகும் அப்டின்னா, அப் டூ 24 பென்னிஸ் 2 பென்னில இருந்து 24 பென்னி வரைக்கும். நல்ல ப்ளே போட்டாய்ங்கன்னா 24 பென்னி போடுவாய்ங்க. ஒருத்தனும் ஆளே இல்ல அப்டின்னா 2 பென்னிக்கு அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கலாம். அப்டின்னு இருக்கும். அரிஸ்டோகிராட் மட்டும் தான் வருவாங்க இல்லையா? அண்ட் வெல்த்தி அ இல்ல ஜோடியா போகக்கூடிய யங் மேன், கப்பிள்ஸ் அந்த மாரி மக்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுவாங்க. இது ஆடியன்ஸ்னுடைய கேட்டகரி. அ அந்த ப்ளேயும் என்னன்னா, இந்த ஆடியன்ஸ்க்கு தக்கபடி தான் பிரிப்பேர் பண்ணுவாங்கங்க. அதாவது கீழ் மக்களுக்கும் சில தீம்ஸ் போய் சேரணும். மேல இருக்கக்கூடியவனுக்கும் சில தீம்ஸ் இருக்கணும். அப்படிதான் மிக்ஸிங் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் தீம்ஸ் இருக்கும். வல்காரிட்டியும் அதுல இருக்கும். கூடவே ரிஃபைன்ட் அந்த 2மே மிக்ஸிங்கா இருக்கும். டியூவல் லெவல் லாங்குவேஜ். கிரவுண்ட்லிங்ஸ்க்கும் போணும். மேல இருக்கக்கூடிய ஜென்ரிக்கும் போணும். அப்படி லாங்குவேஜும் டியூவலா இருக்கும். தீம்ஸுமே டியூவலா வச்சுக்கிற மாரி பார்த்துப்பாங்க. ஒரு பென்னி அப்படிங்கிறது அந்த எக்கனாமிக்கல் லெவல்ல பார்க்கும்போது, ஈஸியா எல்லாரும் போய் இந்த நாடகங்கள பார்க்கக்கூடிய அளவுல தான் இருந்தது. ஒரு பென்னி அப்படிங்கிறது அன்னைக்கு பிரைஸ் ஆஃப் அ லோஃப் ஆஃப் பிரெட் ஒரு பிரெட் வாங்குற அளவுல, அ வேலைக்கு போகக்கூடிய மக்களும் தியேட்டருக்கு போய் அஃபோர்டபுளா படம் பார்க்குற மாரி இருந்ததுங்க. தட் மீன்ஸ் அந்த நாடகம் பார்க்குற மாரி இருந்தது. இன்னைக்கு சில தியேட்டர்ஸ்ல அஃபோர்டபுளா இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். பட் நெறைய தியேட்டர்ஸ்ல அ அது அவிங்களுடைய நியாயத்த பார்க்கணும். பட் அஃபோர்டபுளா இல்ல. நீங்க ₹150 தியேட்டருக்கு நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, வெளிய பாப்கார்ன் மட்டும் ₹150 அகைன் வாங்க வேண்டியது இருக்கு. இல்ல ஒரு டீ வாங்குனா மினிமம் ₹50 நீங்க குடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அத பார்க்கும்போது நம்மளோட யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணிருவாய்ங்க, உங்க சல்லியமே வேண்டாம்டா நான் தமிழ் ராக்கர்ஸ் பக்கமே இருந்துர்றேன். அப்டிங்கிற மாரி போயிர்றானுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தியேட்டர்ஸும் அத கன்சிடர் பண்ணாங்கன்னா, தியேட்டர்ஸ் போகக்கூடியவங்களுடைய நம்பர்ஸ் இன்னும் கூடும்னு தான் நம்ம நம்புறோம். ஓகே. ஸோ இந்த எக்கனாமிக்கல் பொறுத்தவரைக்கும் மக்கள் எல்லாம் சேஃபர் சைட்ல இருந்தாங்கங்க. ஆடியன்ஸுடைய பிஹேவியர். ஆடியன்ஸ் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு திருப்திகரமா இருக்கும்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்மள மாரி தான். ஒருவேள அவிங்களுக்கு திருப்தி இல்லைன்னா, அவங்க பண்ண அட்ராசிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நாய்ஸி கிரியேட் பண்ணுவாங்க. அ ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட் டூ மாடர்ன் தியேட்டர் எட்டிக்யூட். இன்னைக்கு நம்ம இருக்கிறதுல இருந்தும் ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்காங்க. எலிசபெத்தன் ஆடியன்ஸஸ் ஓகேங்களா? குறிப்பா பாருங்க, லவுட் நாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஆ சாப்பிடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ஸ்ல ஆப்பிள்ஸ், நட்ஸ்,
ஏல் அப்படின்னா ஒயின். ஓகேங்களா? இதெல்லாம் கொண்டு போலாம். இதெல்லாம் அலவுடு தியேட்டர்ஸ்ல. அங்க விற்பனை பண்ணுவாங்க. நீங்க அங்க இருந்து தான் வாங்கி சாப்பிடணும். இப்போ வெளியே இருந்து கொண்டு வரக்கூடிய தின்பண்டங்கள் உள்ள அலோவ்ட் இல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். அண்ட் ஓப்பன்லி எக்ஸ்பிரஸிங் அப்ரூவல். நல்லா கிளாப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே டைம்ல அது நல்லா இல்லைன்னா பூவிங். பூவிங் அப்படின்னா இதுதான் பூயிங். அது ஒரு அது சரியான வார்த்தை இல்ல. இதுதான் இந்த சவுண்ட் தான். ஊன்னு உல ஒலிக்கிறது. அதே மாரி ஏதாவது கையில கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் சாப்பிட்டு மீதி வச்சிருப்பாய்ங்கல்ல, தூக்கி எறிஞ்சு விடுவாய்ங்க. ஸோ இது எல்லாமே எலிசபெத்தன் தியேட்டர்ல நடந்தது அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெக்டக்கிள் என்னென்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, ஆக்ஷன், வயலன்ஸ், மியூசிக், அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். குறிப்பா வந்து அந்த கடவுள் இறங்கி வர்றது, அப்புறம் பாதாள லோகம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது, ஓகே. ஏன்னா நம்மளுடைய பிலாங்ஸ் டூ 90ஸ் கிட்ஸ் அந்த குரூப்ப சார்ந்தவன். அப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாயாஜால படம் அப்டின்னா, நாங்க ரவுண்டு கட்டி போய் உட்காருவோம். அதுல வந்து பெரிய கிராபிக்ஸ் ஒண்ணும் இருக்காது. பட் இருந்தாலும் நாங்க போய் உட்காருவோம். கந்தன் கருணைன்னு ஒரு படம் போட்டிருப்பாய்ங்க. வேல்லேருந்து ஒளி வரும். டக்குனு போய் சண்ட போடுவாய்ங்க. 2 வேல் குத்திக்கும். கிழிச்சுக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிரும். அன்னைக்கு அதெல்லாம் எப்படி பண்ணாய்ங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம். மாயா பஜார்ன்னு ஒரு படம் வந்தது. ஜி பூம்பான்னு ஒரு நாடகம் டெய்லி போடுவாங்க. அதுல ஒரு பெரிய பென்சில் இருக்கும். அந்த ஜி பூம்பா அந்த ஒரு டெய்லி வரக்கூடிய சீரியல் தான். ஒரு பெரிய பென்சில் இருக்கும். அந்த பென்சிலுக்கு பெரிய அடி நடக்கும் நம்ம ஊர்ல. ஓகே. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அத விரும்பி பார்த்தாங்க. ஸோ, அத நெறைய இடங்கள்ல ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எழுத்துக்கள்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்து, செகண்ட் ஹேண்ட் கிளாத்திங் அது வந்து நோபல்ஸ்ட்டருந்து கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ராஜாக்கள் அவங்கலாம் போடக்கூடியதுல, அவைங்க போட்டுட்டு இது வேண்டான்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த காஸ்டியூம்ஸ கொண்டு வந்து, அதுதான் கிங்ஸ்மென், குயின்ஸ்மென் இந்த ரிலேஷன் இருக்கிறதுக்கான காரணம். அத அத வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? அப்படி. அதே மாரி இது 2 விஷயங்கள் நான் அடுத்த இந்த ஸ்லைட்ல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சாலிலோக்கிஸ் அண்ட் அசைட்ஸ். இந்த 4த் வால் அப்படிங்கிறது அ டைரக்ட்டா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகக்கூடிய வால்ங்க. சரிங்களா? அந்த பிளேஸ தான் சொல்றது. த்ரஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, அந்த ஸ்டேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு உள்ளாடி போய் இருக்கும். அந்த ஸ்டேஜினுடைய செட்டப் வந்து ஆடியன்ஸ்க்கு உள்ளாடி போய் இருக்கும். ஆடியன்ஸ் அத சுத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா? அதான் த்ரஸ்ட் ஸ்டேஜ். அவங்க வந்து அந்த 4த் வால உடைச்சு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆவாங்க. குறிப்பா சாலிலோக்கிஸ் அண்ட் அசைட்ஸ். ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டே இருக்கும். சாலிலோக்கி அப்படிங்கிறது தனியா ஆடியன்ஸ மட்டும் பார்த்து பேசுறது. மீதி இருக்கக்கூடிய யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. லோன்லியா ஆடியன்ஸ மட்டும் பார்த்து பேசி அந்த இன்டராக்ஷன் ஆக்டருக்கும், அந்த ஆடியன்ஸ்க்கும் ஒரு இன்டராக்ஷன கிரியேட் பண்றது. அதுதான் சாலிலோக்கி. சரிங்களா? நெறைய சாலிலோக்கி இருக்கு. ஹாம்லெட்ல சாலிலோக்கி இருக்குது. ம மேக்பெத்ல சாலிலோக்கி இருக்குது. டெம்பஸ்ட்ல சாலிலோக்கி இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒத்தையில நின்னு பேசும். அ ஆடியன்ஸ்க்கு டைரக்ட்டா அது குறிப்பா டெம்பஸ்ட்ல சாலிலோக்கி ஃபைனல்ல அந்த புரொலாக்ல வந்து எபிலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவாரு, "நான் விடைபெறுறேன். என்ன மன்னிச்சுக்கங்க. எனக்கு நல்ல ஒரு பிரியா விடை குடுங்க" அப்டின்னே கேட்பாரு டெம்பஸ்ட்ல. அதே மாரி ஹாம்லெட்லயும் போய் கேட்பான். இப்படி ஆடியன்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அசைட் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஸ்டேஜ்லயே. பட் அவிங்களுக்கு இந்த கேரக்டர் பேசுறது கேட்காது. நம்மகிட்ட ரகசியம் சொல்ற மாரி ஆனா சவுண்ட் போட்டு தான் சொல்லுவான். ஆனா அது ரகசியம் ஆடியன்ஸ்க்கு டெலிவர் ஆகும். பக்கத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கேட்காத மாரியே இருப்பான். அவனுக்கு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? "ஓ! இப்படியா?" அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அசைட். அத வந்து ஆடியன்ஸ் கிட்ட பேசிக்கலாம். அல்லது அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ல ஏதோ ஒரு கேரக்டருக்கு மட்டும் கன்வே பண்ற மாரி இருக்கலாம். இப்ப நம்ம தமிழ்ல நாடகங்கள்ல இந்த மாமியார் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுவாய்ங்க பார்த்தீங்களா? நமக்கு எல்லாருக்கும் கேட்கும் ஆனா. அது. "ஓ! நீ கல்யாணம் பண்ண போறியா? நீ எப்படி கல்யாணம் பண்ற அப்படிங்கிறத நான் பார்த்துடுறேன்." அப்படின்னு அந்த ஒரு வில்லன் அட்மாஸ்பியர மனசுக்குள்ள குடுப்பாங்க. நாம ஆடியன்ஸா இருக்க நமக்கு கேட்கும். ஆனா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு கேட்காது. அதுதான் அசைடு. இந்த 2 அம் டிராமேட்டிக் சீக்வென்ஸையும் அ ரொம்ப அழகா வந்து இந்த எலிசபெத்தன் தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆடியன்ஸும் என்ன பண்ணுவாங்க? "ஓ! நம்மளும் அதுல இன்வால்வ் ஆகியிருக்கோம்." அப்படின்ட்டு அந்த டிராமேட்டிக் வேர்ல்டுக்குள்ள போயிருவாங்களாம். ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? தியேட்டர், ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன சேலஞ்சஸ இந்த தியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்டின்னா, முதல்ல கிரிட்டிக்ஸ் விமர்சகர்களுக்கு பஞ்சமே கிடையாது. எலிசபெத்தன் தியேட்டர்ல.
எது பண்ணாலும் குறை பண்ணிட்டு இருந்தானு குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. குறிப்பா பியூரிட்டன்ஸ். அவிங்களுக்கு கடவுள் மட்டும் தான் வேணும். வேற யாரும் தேவையில்ல. அதனால சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலிசபெத்தன் சொசைட்டியினுடைய எண்டுல பியூரிட்டன்ஸ் தலையெடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா 1590ஸ்ல இருந்து. அது ஒரு பிரச்சனை 1. என்டர்டெயின்மென்ட்க்கு அவங்க அவங்க ரூல் படி என்டர்டெயின்மென்ட்க்கு அலோவ்ட் கிடையாது. ஏன்னா பியூரிட்டன் அப்படிங்கிறது நாம இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டுல நம்ம சொசைட்டில இந்த பெந்தேகாஸ்ட் பீப்பிள்ன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்க தான் பியூரிட்டன்ஸ். ரொம்ப பியூரிஃபிகேஷனான மதம் வேணும். நான் வந்து நகை போட மாட்டேன். நான் வந்து சர்ச்சுக்கு மட்டும் தான் போவேன். பைபிள் மட்டும் தான் எனக்கு முழு நேர வேலை. தியேட்டருக்கு வரமாட்டாங்க அவங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஓகே. கண்கூட நம்ம பார்க்கிறோம். கொரோனா டைம்ல அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. இந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போடாதவங்க இன்னும் நம்ம ஊர்ல அந்த பியூரிட்டன்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. சாகக்கூடிய தருவாயில வரைக்கும் டாக்டர்ஸ் வேண்டாம், கடவுள் போதும்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். அவிங்க எப்படி இந்த பிளேய எனாக்ட் பண்றதுக்கு அன்னைக்கு பெர்மிட் பண்ணியிருப்பாய்ங்க? வாய்ப்பே கிடையாது. ஓகே. அது ஒரு பெரிய பிரச்சனை. தென் சப்ஜெக்ட் மேட்டர வந்து அவங்க ஒரு பெரிய பிரச்சனையா அந்த பியூரிட்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1 வெஞ்சன்ஸ், மர்டர், ரொமான்ஸ் இதெல்லாம் கடவுளுக்கு தேவையில்லாத விஷயம். நன்னறிகள வளர்க்கக்கூடிய கதை ஏதாவது இருந்தா சொல்லு. இது மாரி உள்ள கதைகள நீ சொல்லக்கூடாது அப்டின்ட்டாய்ங்க. ஏன்னா, இது வந்து மக்களுடைய மனச கரப்ட் பண்ணிருமாம். மக்கள் நல்லவங்க, காமனர்ஸ் எல்லாரையும் கரப்ட் பண்ணிரும். இந்த ரிவெஞ்ச எடுத்துக்கிட்டு அவனும் அவனுடைய வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிச்சுருவான். அதனால அத பண்ணக்கூடாது. அப்புறம் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள். அவிங்க நாட் ஹேப்பி அபௌட் தியேட்டர். ஏன்னா நெறைய பேர் கிரவுட் கூடும். மாறி, மாறி இடிச்சுட்டு போவாய்ங்க. இன்னைக்கும் தியேட்டர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். புதிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அவ்வளவு ஒரு டிராபிக்க கிரியேட் பண்ணும். ரஜினி படம், அப்புறம் கமல் படம், அப்புறம் விஜய் படமெல்லாம் வந்துருச்சுன்னா, அந்த ஊர்க்காரங்களே ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய அளவுல இருக்கும். 1, 2 பேருக்கு வியாபாரம் நடக்கும். பட் மீதி எல்லாரும் கடுப்பாயிருவாய்ங்க. நிம்மதியா உறங்க முடியாது. கான் அடிச்சுட்டு போவாய்ங்க. பட்டாச கொளுத்தி போடுவானுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸ்க்கு அது புடிக்கல. பிளாக் டெத் லண்டன வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுது இந்த இயர் 1592 நெறைய வாட்டி வந்தது. அந்த சீக்வென்ஸ தெரிஞ்சு வச்சுக்கங்க. எந்தெந்த இயர்லலாம் பிளாக் டெத் வந்து இங்கிலாந்து அல்லது யூரோப்ப அஃபெக்ட் பண்ணுச்சுது அப்படிங்கிற இயர்ஸ் எல்லாமே தெரியணும். குறிப்பா நம்ம தியேட்டர்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணது 1592ல வந்த பிளேக்கு. அதனால எல்லா தியேட்டர்ஸும் மூடப்பட்டது. ரொம்ப செலவு பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பணம் இல்ல. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வுட்டன் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. மரம் அப்படிங்கிறதுனால சின்ன ஒரு ஃபயர் அப்டின்னா, மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். ஸோ, குளோப் தியேட்டர் எப்ப எரிஞ்சது? 1613ல 1213ல குளோப் தியேட்டர் எரிஞ்சிருதுங்க. சரிங்களா? ஃபயர்க்கு உட்படுத்த ஃபயர் ஆயிருது. ஒரு கன் ஃபயர் வந்து ஆயிருது. அ அதுலருந்து தீ புடிச்சு அந்த நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, குறிப்பா வந்து ஹென்றி தி 8த் அப்படிங்கிற நாடகத்த பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நாடகம் வந்து ரொம்ப துரதிர்ஷ்டவசமான நாடகம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்துருச்சு அது. ஏன்? அது ஒரு அசம்பாவிதமா ஃபயர கொளுத்தி விட்டுட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? அதனால சென்டிமெண்டலாவே அது ஒரு ஒரு நல்லதுக்கு அந்த நாடகத்த இப்ப பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்க இருக்குது. ஓகே. ஹென்றி தி 8த் ஓகே. அந்த நாடகம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இந்த குளோப் தியேட்டர் ஃபயர் ஆயிருக்குது. 1613ல. 1 வருடம் கழிஞ்சு அத வந்து புதுசா வந்து ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த தாட்ச் ரூஃப் அது வந்து இந்த ஃபயர்க்கு ரொம்ப ஒரு காரணமாக அமைஞ்சிருது. கீழ இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்கான வுட்டன் இதுதான். பட் மேல அந்த கூரை வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஃபயர் ஆகக்கூடிய அளவுல இருந்ததுனால, அது வந்து ஃபயர் ஆயி முற்றிலுமாக எரிஞ்சு நாசமா போயிடுச்சு. நம்ம இவ்வளவு நேரம் ஐ ஹோப் டீட்டெயில்டா இட்ஸ் ஒரு 2 ஆர் 3 டேஸ் வொர்க் இந்த நம்ம எலிசபெத்தின் தியேட்டருக்காக இருந்தது. அத முழுசா உங்ககிட்ட டெலிவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். இதுக்கான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது நல்லது, கெட்டதுகள் இதுல இருந்தது சொல்லணும் அப்படின்னா, அத நீங்க ஃபீட்பேக்ல சொல்லுங்க. அதே மாரி இஃப் யூ ஆர் எ ரிசர்ச்சர் நீங்க பிஏ, பிஎட் மட்டும் இல்ல. எம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பிஹெச்டி பண்ணணும்னு விரும்புறீங்க. அப்டின்னெல்லாம் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா இப்டி ஒரு ரிசர்ச் நீங்க எடுத்துக்கலாங்க. எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் இன் தமிழ்நாடு கூத்துப்பட்றை. எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் கூத்துப்பட்றை. அப்டின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்க தாராளமா பண்ண முடியும். 2னுடைய விஷயங்களும் மேக்ஸிமம் சேமா இருக்கும். இது கொஞ்சம் பழைய ஹிஸ்டரி உடையது. இது புதுசு. இது நமக்கு 16ஆம் நூற்றாண்டுல தான் இங்க தியேட்டர் அல்லது அந்த நாடகம் அப்படிங்கிறது வருது. அல்லது ஒரு 14ஆம் நூற்றாண்டுலருந்து போட்டுக்கலாம். சரியா? இங்க ஆதி காலத்திலேயே நமக்கு இப்படியெல்லாம் இருக்கு. அந்த இதிகாசங்கள், காப்பியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு விட்ட உடனேயே, நமக்கு இந்த விஷயங்கள் வந்துருச்சு.
இதுல ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நீங்க ஸ்ட்ராங்லி பண்ணலாம். கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஒரு ஏரியாவா இருக்கும். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.